அன்பு சொந்தங்களுக்கு 1000 வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த இறை வழிபாடு. பிரம்ம முகூர்த்த இறை வழிபாடு அப்படின்னா 4 மணிலேருந்து 5:30க்குள்ளே நம்ம வீட்டில் விளக்கேற்றிடணுங்க. அதுதான் பிரம்ம முகூர்த்த இறை வழிபாடு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட நிலவாசப்படி தாங்க. நம்மளோட நிலவாசப்படியில் நம்மளோட குலதெய்வம் குடியிருக்காங்க. நம்மளோட குலதெய்வத்தை தான் ஃபஸ்ட்டு நம்ம வழிபடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, 2 பக்கமும் இருக்கிற நிலைய நம்ம தண்ணியை வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் தாங்க நம்ம அதை வழிபடணும். எப்போவுமே நான் வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுவேன்னா, நைட்டே வீடை நல்லா சுத்தமாக வச்சுட்டு பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டு அடுப்பையுமே க்ளீன் பண்ணி வச்சுருவேங்க. காலைல எந்திரிச்ச உடனே சாமி கும்பிட்ற மாதிரி தாங்க இருக்கும். பூஜை ரூமையுமே நல்லா நைட்டே எல்லா வேலையுமே நான் பார்த்து வச்சுருவேங்க. அதே போல் மஞ்சள் சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா கிச்சனுக்கு போகணுங்க. கிச்சனுக்கு போய் அடுப்பில் தான் நம்மளுக்கு அன்னபூரணி தாய் இருக்காங்க. அந்த அடுப்பை வந்து நம்ம ரொம்ப தெய்வீகமாக நினைக்கணும். அதனால் அடுப்புலையுமே நான் எப்போவுமே மஞ்சள் வச்சு சக்கரம் வரைவேங்க. சக்கரை வரைஞ்சி அதுக்கப்புறம் தாங்க அந்த அடுப்பவே பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்புறம் அடுப்புலையுமே மஞ்சள் சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சு அதையுமே நான் வழிபட்டுருவேங்க. வழிபட்டுட்டு எப்போவுமே நம்ம குடும்பத்துக்கு நல்லது தான் நினைக்கும், நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நம்ம எப்போவுமே பாசிட்டிவாக மட்டும்தாங்க திங்க் பண்ணணும். நம்மளுக்கு தேவையில்லாததையும் தேவையற்றதையுமே நம்ம எப்போவுமே சிந்திக்கவே கூடாதுங்க. சிந்திச்சோம் அப்படின்னா தாங்க அது நடக்கும். அதனால் எப்போவுமே பாசிட்டிவாக நினைங்க. உங்களோட குலதெய்வம் உங்கள் கூடயே இருக்கும். உங்களோட இஷ்ட தெய்வங்களையுமே நீங்கள் நினச்சிக்கலாங்க. அடுப்பு வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணுங்க. எப்போவுமே க்ளீனாக வச்சுருந்தேன். அடுத்து பூவெல்லாம் பறித்து வச்சுருந்தேன். பூ வச்சு அடுத்து பூஜை ரூமுக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. வச்சுட்டு விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன். விளக்கேற்றிட்டு சாம்பிராணி சூடம் எல்லாமே காமிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. பிரம்ம முகூர்த்த வழிபாடுக்கு வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் எந்திரிக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. நம்ம மட்டும் எந்திரிச்சே எல்லாருக்காகவும் நம்மளே சாமி கும்பிட்டுருலாங்க. நான் ஒரு 4:30 மணிக்கெல்லாம் விளக்கேற்றிட்டேன். விளக்கேற்றி சாமி கும்பிடவும் நான் ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு சூடம் காமிச்சிட்டேன் பூஜை ரூமில். அடுத்து நிலவாசப்படிக்காக சூடம் காமிக்கிறதுக்காக போயிட்டேங்க. நிலவாசப்படியிலே சூடம் காமிச்சிட்டு 2 வாசப்படியிலையுமே காமிச்சிட்டேங்க. அடுத்து வந்து சாம்பிராணி எடுக்க ஆரம்பித்தேங்க. சாம்பிராணி எடுத்துகிட்டு சாம்பிராணி காமிச்சிட்டு நம்மளோட குலதெய்வத்திட்ட நம்ம உட்காந்து கொஞ்ச நேரமாவது நம்ம வேண்டணுங்க. வேண்டிட்டு தாங்க நம்ம அடுத்த வேலையவே நம்ம பார்க்கணும். குலதெய்வம் நம்மளோட சக்தி இல்லை அப்படின்னா நம்மளால் நல்ல வாழ்க்கையே வாழ முடியாதுங்க. அதனால் யாருமே குலதெய்வத்தை மட்டும் எப்போவுமே மறந்துடாதீங்க. அதோட உங்களோட இஷ்ட தெய்வம் விநாயகர், முருகன், ஆஞ்சநேயர், ஐயப்பன் என்னென்ன சாமி உங்களுக்கு பிடிக்குமோ எல்லா சாமியுமே நீங்கள் நினச்சி வழிபடுங்கங்க. இந்த நாள் இனிய நாளாகவே அமையும். ஒவ்வொரு நாளுமே நம்ம விளக்கு நம்ம வீட்டில் போட்டோன்னா ரொம்ப நல்லதுங்க. விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு பாருங்களேன், நம்ம மனசும் நிம்மதியாக இருக்கும். அன்றைக்கி நாளுமே ரொம்ப நல்லாவே போகுங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.